அந்த 3 வாலிபர்களையும் யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு கர்த்தர் அக்கினியாக இறங்கி கிரியை செஞ்சு விடுதலையாக்குனதுக்கு பின்னாடி 120 நாடுகளில் இருந்த அதிகாரிகளும் அறிந்து கொண்டாங்க, யெகோவா தேவன் தான் மிகப்பெரிய தேவன் என்று. அதை அந்த உபத்திரவத்தை தங்கள் வாழ்வுக்குள் வந்த பொழுதோ அதற்கு எதிரடையாக நின்று அவர்கள் உறுதியாய் வைராக்கியமாய் ஜெபித்தாங்க இல்லையா, ஆண்டவருடைய சாட்சியாக நின்றாங்க இல்லையா, அக்கினி வரைக்கும் தங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அவர்களை குறித்தும் எல்லாருக்கும் தெரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அதே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஐயோ பேசாமல் நான் செத்துடலாம், எதுக்கு இப்படி வாழணும், நிம்மதியாக வாழலான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் முடங்கி போவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்பமானது. ஒரு நாய் கூட, தெருவில் இருக்கிற நாய் கூட தன்னை எதிர்த்து இன்னொரு நாய் வரும் பொழுது போராடுகிறது, போராடி தன்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து அதாவது ஆளுகை செய்ய பழகி கொள்ளுகிறது. ஆனால் ஓடி போகிற நாய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்கே ஒரு நாய் துரத்தும், அந்த ஏரியாவுக்கு போனால் அங்கே ஒரு நாய் துரத்தும். ஆக பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஆக தன் எல்லையை காப்பாற்ற, தன் வாழ்க்கையை காப்பாற்ற ஒரு வெறியோடு எழுந்து போராடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, வைராக்கியமாக இருக்கும் பொழுது, நம்முடைய எல்லைகளை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டிக்கொள்ள முடியும். ஆக பிசாசு அநேக நேரங்களில் ஒரு நாயை போல நம்முடைய வாழ்க்கையை சீண்ட பார்ப்பான். நாம் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவன் வெட்கப்பட்டு ஓடுவான். ஆக ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நாம் உறுதியாய் அவர் பட்சத்தில் நின்றால் போதும், அவர் நமக்காக செயலாற்றி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பொல்லாதவருடைய கைகளுக்கும் பலவந்தருடைய கைகளுக்கும் தேவன் நம்மை விடுதலையாக்கு